குழம்பு இருக்கும் போது முதல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. தெரிஞ்ச பிறகு ஸ்டேட்மெண்ட் வாங்குவோம். 144, 152. என்னப்பா இவ்வளவு நேரம் ஆகுது? சின்னையாவை இன்னும் காணும். ஊர் சுத்தர மனுஷன், ஆனா ரொம்ப நல்லவரு. எப்போ ஒரு வாரி என்ன ஏதுன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? ஹலோ சார். வா பிரபு, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ராத்திரி எந்நேரமானாலும் உன்னை பார்த்துட்டு போக சொல்லி அப்பா உத்தரவு. அப்படி இல்ல சார், முக்கியமான என்னங்க இருக்க போதே, இந்த மாசம் செலவு ஜாஸ்தியா இருக்குது, என்ன ஏதுன்னு கணக்கு கேட்க சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. அவ்வளவு ஏதாவது இருப்பா. சரி பிரபு, நான் அதிக நாள் இருக்குங்கிற நம்பிக்கை அப்பாவுக்கு இல்லை. அதனால இன்னைக்கே ஒரு உயிரை வைக்கிறேன். அது விஷயமா தான் உங்கள்கிட்ட பேசிட்டு போனாங்க. அப்படின்னா சாதி குத்தி இனிமே உங்க இல்லைன்னு சொல்லுங்க. இந்த மாசத்துனாலும் என் சம்பளத்தை கொஞ்சம் நிறுத்த மாட்டீங்களா? நிஜமா உயிரை வைக்கிறேன். ஆமாப்பா. ஆனா சொத்து பூரா அவன் அத்தை மகள் மல்லிகா பேர்ல வைக்கிறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் சொத்து உன் கைக்கு வரும். எந்த படுவாவே பெரியவருக்கு இந்த யோசனையை சொன்னாலும் சின்னவர் மூஞ்சி இப்படி பேசடிச்சு போச்சு. பிரபு, இவன் வழி நான் நானே போய் நான் அவருடைய மகன். அவர் சொத்துக்கு ஒரே வாரிசு. வேற ஒரு பெண் பேர்ல அவர் எப்படி சார் எழுதலாம்? எல்லாம் அவர் சம்பாதிச்ச சொத்து தானே. அவர் இஷ்டம் போல எழுதுறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. நான் மல்லிகாவை கல்யாணம் செய்திக்க சம்மதிக்கலன்னா சொத்து உன் கைக்கு வராது. அப்புறம் நீ எங்கேயாவது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதான் சம்பாதிக்கணும். வேலை செய்யல. இவ்வளவு நாள் ஆடம்பரமா ஒரு கஷ்டமும் தெரியாம வாழ்ந்ததுனால வேற ஒருத்தர் முன்னாடி கை கட்டி எப்படி சார் உடைக்க முடியும்? முடியாது சார். பணம் இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. அப்ப பேசாம அப்பா சொல்ற பொண்ணை கல்யாணம் செய்ய. நான் அந்த பொண்ணை கல்யாணம் செய்திருக்க முடியாத நிலைமை முன்னாடியே ஏற்பட்டிருந்தா என்னப்பா சொல்றீங்க? இல்ல சார், நான் ஏற்கனவே வேற ஒரு பெண்ணை கல்யாணம் செய்துகிட்டு இருந்தா, இல்ல செய்துக்கிறத வாக்களிச்சிருந்தா இருந்தா எப்படிப்பா பதில் சொல்ல முடியும்? இத பார், சட்டப்படி நீ ஒரு பெண்ணை கல்யாணம் செய்துகிட்டு இருந்தா தான் யோசிக்கணும். அதுவும் சாட்சிகளோட அதை நிரூபிக்கலன்னா சட்டம் அதை கல்யாணம்னு ஒப்புக்கொள்ளாது. சட்டம் ஒப்புக்கொள்ளாதா? ஏன் பிரபு, அப்படி ஏதாவது நீ சிக்கல்ல மாட்டின்னு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். சார், இருந்தாலும் எங்க அப்பா சொன்ன பெண்ணை என்னால கல்யாணம் செய்துக்க முடியாது. அதுக்காக அவர் சொத்தை நான் இழக்க தயாரா. அப்படின்னா தம்பி, இது விஷயமா அப்பா கிட்ட பேசுறதுதான் நல்லது. பேசுறேன் சார், கண்டிப்பா பேசுறேன். பிரபல வியாபாரி கொலை செய்யப்பட்டார். மகளும் தாக்கப்பட்டார். மாலதி என்ற பெண்ணை கடத்த முயற்சிக்கும் போது நடந்த பயங்கர சம்பவம். கொலைகாரர்கள் தலைமறைவாகிவிட்டனர். அந்த வாதம் அந்த சின்ன வண்டி திருப்பி கொண்டாடா. இப்படித்தாங்க பண்றீங்க. போய் போய் அந்த பயிர்களுக்கு ராத்திரியே கொண்டு விட்டாங்க. எஸ் டாக்டர். ஆமா, காலையில் ஒரு பில் கொடுத்தாச்சு. ஸ்லைட்லி பெட்டர். அப்படி எப்போ வரீங்க? ஈவினிங் வரீங்களா? என்னால உனக்கு எவ்வளவு சிரமம். இதுல என்ன மாமா சிரமம்? ஏண்டா, என்ன டாக்டர் சொன்னாரு? உங்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்கிறதுனால அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு சொன்னார். 4 பேர் மிச்சப்படி நீ நல்லவனா இருந்திருந்தா எனக்கு ஏண்டா இந்த ரத்த கொதிப்பு வந்திருக்க போகுது? நான் கெட்டவன் அயோக்கியம் நினைச்சுத்தானே அந்த அர்த்தம் இல்லாத உயிரை எழுதி முடிச்சிருக்கீங்க. வேறு வழி இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உயிரோட இருப்பேன். என் மனசுக்கு தோணிச்சு உன்னை திருத்தணும், நீ நல்லபடியா வாழணும்னு நினைச்சுதான் அந்த உயிரை அப்படி எழுதலடா. இல்லப்பா, என்னை திருத்துறதுக்காக நீங்க அப்படி எழுதல. என் தன்மானத்தை நாசமாக்கத்தான் அப்படி எழுதிருக்கீங்க. என் எதிர்காலத்தை சீரழிக்கத்தான் நீங்க அப்படி எழுதிருக்கீங்க. டேய் பிரபு, எந்த தகப்பனாவது தன் மகளுடைய எதிர்காலத்தை நாசமாக்க நினைப்பானா? தம்பி, அவருக்கு உடம்பு சரியில்லாத இந்த நிலைமையில அவரோட ஏன்பா வாதாடுற? உயிர் விஷயத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமே. நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? எல்லா சொத்து உங்க பொண்ணுக்கு என்ன சேர போகுது? அதையெல்லாம் ஆண்டு அனுபவிக்க போறது நீங்க தானே. இப்பதான் நல்லா தெரியுது அப்பா செய்த சதிக்கு நீங்க உடம்பு. அத்தா, அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க. நாங்க ஒண்ணு இந்த சொத்துக்காக காத்துக்கிட்டு இல்ல. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் மாமா இப்படி ஒரு உயிர் எழுதி வச்சிருக்காருன்னு. அது மாத்திரம் இல்ல தம்பி, ஊர்ல உனக்கு நல்ல பேர் இல்லைன்னு மாமாவுக்கு பட்டுது. அதனால உன் எதிர்காலத்துல உனக்கு எந்த விதமான சிக்கலும் ஏற்படக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த முடிவு செஞ்சிருக்கிறேன். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஊர்ல இவன் இப்படி கெட்ட பேர் வாங்காம இருந்திருந்தா இந்த எண்ணம் எனக்கு ஏற்பட்டு இருக்குமா? இருந்தாலும் நான் கேவலம் ஒரு பெண் முன்னால கையேந்து நிக்கணும் நீங்க செஞ்ச முடிவை என்னால தாங்கவே முடியும். நான் என் பழைய நண்பர்களை மறந்து நல்லவனா வாழணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப ஒரு பெண் தயவுல வாழ வேண்டிய அவமானத்தை விட நான் அந்த காலைங்களோட சேர்ந்து சீரழியறதை மேல் நினைக்கிறேன். ஏண்டா இப்படி என்ன அழுகழுவா சித்திரவதை செய்யறேன்? நான் உனக்கு ஒரு கெடுதலை செய்யலையடா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா.
தாங்க முடியாத இந்த இதய நோவை பொறுத்துக்கிட்டு நான் ஏன் தெரியுமாடா என்ன உயிரோட இருக்கேன்? உனக்கு மல்லிகாவுக்கு நடக்க போற கல்யாணத்தை பார்க்கணுங்கிற ஒரே ஆசை நடந்தா. அப்பா, அப்படியே நான் இவளை கட்டிக்கிட்டாலும் ஊரெல்லாம் என்ன பேசிக்குவாங்க தெரியுமா? அவளை விரும்பி இவன் கல்யாணம் பண்ணிக்கல, சொத்தை அடையணுங்கிற கட்டுப்பாட்டுக்காகத்தான் அவளை ஏத்துக்கிட்டான்னு ஊரெல்லாம் ஏசுவாங்கப்பா. பைத்தியக்கார, ஊராருக்கு இதெல்லாம் எதுக்காக தெரிய போகுது? மல்லிகா கழுத்துல நீ தாலியை கட்டின கையோட அவ்வளவு சுத்து உங்க கைக்கு தானடா சிறப்போகுது. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் தானடா அனுபவிக்க போறீங்க. ஆமாப்பா, அவர் சொல்றது நியாயம்தான். நாங்க யாரும் உனக்கு எந்த துரோகத்தையும் நினைக்க மாட்டோம். நீங்க திருப்பி திருப்பி எவ்வளவு சொன்னாலும் என் மனசுக்கு திருப்தி ஏற்படவே இல்லை. பிரபு, இன்னும் உனக்கு எப்படிடா சொல்ல முடியும்?